மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். நீர் நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். நீர் நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். கிருபையாய் எங்கள் மேல் இறங்கி வாருமே. கிருபையாய் எங்கள் மேல் இறங்கி வாருமே. அபிஷேக தைலத்தை எங்கள் மேல் ஊற்றுமே. அபிஷேக தைலத்தை எங்கள் மேல் ஊற்றுமே. நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். நீர் நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். நீர் நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். உன்னத ஆவியால் எங்களை நிரப்புமே. உன்னத ஆவியால் எங்களை நிரப்புமே. அக்கினி ஜுவாலையாய் வாழ்ந்திட செய்யுமே. அக்கினி ஜுவாலையாய் வாழ்ந்திட செய்யுமே. நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். நீர் நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். நீர் நல்லவர் துதிக்கப்படத்தக்கவர் ஆராதனை செய்கிறோம். நேசரே எங்கள் மீட்பரே ஆராதனை செய்கிறோம். வல்லமையாய் எங்களை வரங்களால் நிரப்புமே. வல்லமையாய் எங்களை வரங்களால் நிரப்புமே. ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்புமே. ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்புமே.
இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 19 to 23 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. அன்பானவர்களே, மண்ணுலகில் செல்வத்துக்கு மேல் செல்வமாக சேர்த்து வைத்தவர்கள் கோடானு கோடி பேர் இன்றைக்கு இல்லை. அவர்கள் சேர்த்து வைத்ததை அவர்களை சேர்ந்தவர்களில் யாராவது அனுபவித்தார்களா என்பதற்கு கூட நிறைய நமக்கு வரலாறு கிடையாது. அவர்களுக்கு எதிரானவர்கள், அருகிலே வாழ்ந்தவர்கள், அவர்களால் வாழ்ந்தவர்கள், அதை பலரும் தங்களுக்கென்று பங்கு போட்டு கொண்ட வரலாறு நிறையவே உள்ளது. அவர்கள் சேமித்து வைத்ததனால் இந்த உலகில் அவர்கள் உண்டார்கள், உடுத்தினார்கள், இறந்தார்கள். வேறு எந்த பயனையும் அடையவில்லை. ஆனால் விண்ணுலகில் செல்வத்தை சேமித்து வையுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அது எதை குறிக்கிறது? நம்முடைய நடத்தை என்ற செல்வத்தை குறிக்கிறது, ஒழுக்கம் என்ற செல்வத்தை குறிக்கிறது, அன்பு நிறைந்த வாழ்வு என்ற செல்வத்தை குறிக்கிறது. அதனால் நாம் இந்த உலகிலே உண்ணுகிறோம், உடுத்துகிறோம், வாழுகிறோம், இறந்து போகிறோம், அதோடு முடிந்து போகவில்லை. விண்ணுலகில் நாம் செல்வத்தை சேர்த்து வைப்பவர்கள் ஆகிவிட்டோம். காரணம் என்ன? அங்கே அன்பு இருக்கிறது, அன்பே கடவுள். அங்கே ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு இருக்கிறது, அங்குதான் கடவுள் தங்குகிறார். தூய்மை, அங்குதான் கடவுள் இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் கடவுளுடைய விழுமியங்கள், மதிப்பீடுகளின்படி நடப்பதைத்தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? செல்வத்தை விண்ணுலகில் சேர்த்து வையுங்கள், உங்கள் பெயர் விண்ணுலகில் எழுதப்படுவதாக. மறு உலகை நோக்கி பயணியுங்கள், இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். இவைகளெல்லாம் நாம் திரு விவிலியத்தில் பார்க்கிறோம். இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்தால் உலக செல்வத்தை சேர்த்து வைப்பதனால் எதிரிகளை சேர்க்கிறோம், திருடர்களை சேர்க்கிறோம், கொள்ளையடிப்பவர்களை எண்ணிக்கையில் அதிகரிக்கிறோம். நாம் எந்த பயனையும் அடைவதில்லை. உண்பதை தவிர, உடுப்பதை தவிர எந்த பயனையும் அடைவதில்லை. நாம் மற்றவர்களுக்கு அதை விட்டு செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வைத்தால் ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு, தூய்மையான வாழ்வு, அன்பு நிறைந்த வாழ்வு என்ற விண்ணுலகில் செல்வம் சேர்த்து வைத்தால் அது நமக்காக காத்திருக்கிறது. அதை நோக்கி நம்முடைய உள்ளம் பயணிக்கிறது, ஆன்மா பயணிக்கிறது. எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, இந்த உலகில் நாங்கள் சேர்த்து வைக்கின்ற உலக பொருட்கள், உலக ஆதாயங்கள், உலக செல்வம், இவைகளால் எங்களில் யாரும் உம்மை சுவைக்க முடியாது, உம்மை அனுபவிக்க முடியாது, உம்முடைய வீட்டை வந்து சேர முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து, உமக்கு பயந்து, உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் நடக்க, விண்ணுலகிற்கான செல்வத்தை சேர்த்து வைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.